நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கரிவோடு கண்ணோக்கி பார்த்தீரையா. கரிவோடு கண்ணோக்கி பார்த்தீரையா. மரப்பேனோ உமது அன்பை, நான் மரப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நன்றி அப்பா. ஒரு எபினேசராய் இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்த தெய்வமே, இனிமேலும் நிறங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறீரப்பா. எத்தனையோ வாழ்க்கையில் எங்களுடைய இருள் சூழ்ந்த பொழுதெல்லாம் நீர் எங்களோடு இருந்தமைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கையிலே வந்ததினால் நாங்கள் மறுபடி உயிர் பெற்று எழும்ப தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஜீவ அப்பம் தான் எங்களை பிழைப்பூட்டு செய்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஜீவ அப்பத்தை பரத்திலிருந்து எங்களுக்காக அனுப்பும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வடைந்து தேவனுக்கு சாட்சிகளாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 23 அதனுடைய 1வது வசனம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். குறிப்பாக இந்த சங்கீதம் தெரியாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே நம்ம ரொம்ப அதிகமா படிக்கிற ஒரு சங்கீதம். இங்கே பக்தன் சொல்லுகிற வார்த்தை தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்மை மேய்க்கின்ற மேய்ப்பர்களாகிய சபை போதகர்கள் இருந்தாலும், நம்மை நடத்துகின்ற ஊழியக்காரர்கள் இருந்தாலும், நம்மை ஒவ்வொரு நாளும் கவனிக்கின்ற பெற்றோர்கள் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், நம்மை மெய்யாய் நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் கடைசி வரையிலும் நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். இங்கே வேதத்தின்படி பார்க்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தால் எப்படி இருக்கும் என்றும், அதே மனிதன் ஒரு மனிதனை மேய்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகின்றோம். உண்மையாக ஒரு மனிதன் கர்த்தரை மேய்ப்பனாக கொண்டிருந்தால் அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிற பொழுது அதே சங்கீதம் 23 அதனுடைய 1 அதனுடைய 2வது வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் 1-2வது வசனங்கள். தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அன்பு ஜனமே, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராக இருக்கிற பொழுதும், கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாக ஒரு மனிதன் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வசனத்தோடு கூட இணைந்த ஒரு செயல்பாடை நீங்க பார்க்க முடியும்.
என்ன நடந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும், எது தன்னோடு கூட வந்தாலும் வராவிட்டாலும் அவன் வாழ்க்கையிலே தேவ வசனத்தை செயல்படுகிறத உங்களால பார்க்கலாம். வேதத்துல உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்ற பொழுது, ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஈசாக்கு தன்னுடைய சொந்த அப்பா அந்த இடத்துல வெட்டின துறவு மூடி கிடக்கிற பொழுது தோண்ட போகின்றார் இல்லையா? வேலையாட்களை வைத்து துறவை தோண்டுகிற பொழுது அந்த துறவுக்கு இடையூறாக கேராரூர் மேய்ப்பர்கள் வராங்க, இது தங்களுடையது என்று. அப்போ ஏசேக்கே தோண்டின பொழுதும் பிரச்சனை வருகிறது, சித்னாவை தோண்டின பொழுதும் பிரச்சனை வருகிறது. ஆனா ரெகோபோத்தை தோண்டின பொழுது பிரச்சனை வரவில்லை, தனக்குரியதாக அதனை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இடத்துல வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்தோம்னா, உண்மையாக கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனாக கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிரான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதும், எதிர்ப்புகள் வருகின்ற பொழுதும், பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும், நெருக்கங்கள் வருகின்ற பொழுதும் அவன் வசனத்தால் கர்த்தரால் மேய்க்கப்பட்டவனாய் வாழ்கின்றபடியினால் அவன் அமைதியாக கடந்து போகிற ஒரு மனிதனாக இருப்பான் என்று ஈசாக்கின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஈசாக்கு நினைத்திருந்தால் தன்னுடைய வேலையாட்களை வைத்து சண்டை போட்டு இருக்கலாம், வாதம் பண்ணி இருக்கலாம், எதிர்த்து நின்றிருக்கலாம். ஆனால் எதையும் செய்யாமல் அவன் வசனத்தால் மேய்க்கப்பட்டவன். ஏனென்றால் கர்த்தர் புல்லுள்ள இடங்களிலே அவனை மேய்க்க பண்ணி இருக்கிறபடியினால், அவனுடைய வாழ்க்கையிலே புல்லாகிய தேவனுடைய வசனம் இருக்கிறபடியினால் அவன் வசனத்தை மையமாக வைத்து வாழ்கிறவன். அவன் வாழ்க்கையில எதிரிகள் எழும்புகின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி அவன் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ணுகிற தெய்வமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க. முன்னாடி நிக்கிறது யாரு? பெரிய ஒரு கோலியாத். ஆனா இங்க நிக்கிற நம்ம தாவீதோடு கூட யாருமே கிடையாதுங்க. அந்த இடத்துல நீங்க கோலியாத்தை பார்த்தீங்கன்னா, கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிற சேனை பல நூறு ஜனங்கள். அந்த சேனைக்கு பஞ்சம் இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற ஈட்டியா இருக்கலாம், வாளா இருக்கலாம், யுத்த வீரர்களா இருக்கலாம், கோலியாத் அணிந்திருந்த யுத்த கவசங்களாக இருக்கலாம், கவச உடைகளா இருக்கலாம். எதுவுமே அந்த இடத்துல கோலியாத்தை நீங்க மையமிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பெரியவனாக இருக்கப்பட்ட ஒரு மனிதன். யாருமே அவனை பார்த்தா பயப்படாம போக மாட்டாங்க. அவ்வளவு உயரமான ஒரு மனிதன் தான் யாரு? கோலியாத். அந்த கோலியாத் கொஞ்சம் கூட தேவனுக்கு பயந்த மனிதன் கிடையாது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தன்கிட்ட பணம் இருக்கு, தன்கிட்ட மனுஷங்க இருக்காங்க, தனக்கு பின்னால எவ்வளவு மக்கள் இருக்காங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு போக தன் சுண்டு விரலை காட்டினா ஓடி வந்து யுத்தம் செய்யத்தக்க ஆட்கள் இருக்கிறாங்க, நான் எவ்வளவு உயரமான மனிதன், என்னை வீழ்த்துவதற்கு ஒருவருமில்லை என்கின்ற ஆணவத்தோடு நிற்கிற ஒரு மனிதன். அப்பேற்பட்டவனுக்கு முன்னாடி நின்ன தாவீதை நினைச்சு பாருங்க. தாவீது பயந்து ஓடி இருக்கலாம் ஒரு பக்கம், இனி ஒரு பக்கம் அவனும் தனக்கென்று ஒரு சேனையை கூட்டி இருக்கலாம். ஆனா தாவீது தனக்கு பின்னாடி மனுஷன் வேணும்னு நினைக்கல, தனக்கு போட்டியிடுறதுக்கு வாழ வேணும்னு அவன் நினைக்கல, கோலியாத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஏதாவது யுத்த ஒரு காரியங்கள் வேணும்னு அவன் நினைக்கல. அவனுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால் மேய்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தபடியினால், அவன் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டபடியினால் அவன் சொன்ன வார்த்தை, நீ எதனோடு கூட வருகின்றாய்? நீ சேனையோடு வர, ஈட்டியோடு வர, நீ யுத்தத்திற்காக உன்கிட்ட இருக்கிற பலத்தை நம்பி நீ என்ன மோதுறதுக்கு வர. ஆனா நான் என்னுடைய பலத்தை நம்பி வரல, எனக்கு நல்ல பாட தெரியும்னு மியூசிக் வாசிக்க தெரியும்னு அதை நம்பி வரல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துணையாக கொண்டு நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் பாருன்னு சொல்லிட்டு வசனத்தினால மேய்க்கப்பட்ட தாவீது வசனத்தை வைத்து எதிரியை என்ன பண்றான்? ஒரே ஒரு கல்லுனால கீழே விழுறான் பாருங்க. பெரியவனை ஒரு சின்னவன், அற்பமா எண்ணப்பட்ட சின்னவன், பின்னாடி மனுஷன் இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தாரு. அந்த பெரியவன் அப்படியே கீழே மண்டியிட்டு அவனுடைய ஜீவன் ஒரு கல்லினால் கீழே விழுந்தது அல்ல, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து தாவீதுனுடைய கரத்தை பிடித்திருந்தபடியினால் அந்த கல்லிலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. அந்த கல் கோலியாத்தினுடைய உயிரை எடுத்தது. அல்லேலூயா. அன்பு ஜனமே,
கர்த்தரால் மேய்க்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் இருக்கும். அந்த புல்லாகிய வசனத்தை மேய்ந்தவன் எப்பொழுதுமே தன்னுடைய பலத்தை ஒரு பொழுதுமே நம்பி நிற்க மாட்டான். தான் கூட இருக்கிற மனுஷனை நம்பி நிற்க மாட்டான். தன்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பி இருக்க மாட்டான். தன் கூட இருக்கிற எந்த ஒரு ஆஸ்திகளை நம்பி நிற்க மாட்டான். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய நோக்கம் எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிற தேவனை சார்ந்து இருக்கும். தனக்கு வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தரை சார்ந்து இருக்கும். தனக்கு உதவியா இருக்கிற தேவனை சார்ந்து இருக்கும். அந்த மனிதன் அப்படி வாழுகின்ற பொழுது அவனுடைய தலையிலிருந்து ஒரு மயிரை கூட சத்துருவால் எடுப்பதற்கு முடியாது. கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடப்பது இல்லை. அல்லேலூயா. அழகான ஒரு பாடல் உண்டு. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை தாமதமாகலாம். ஒருவேளை பலவிதமான இடையூறுகள் வரலாம். ஒருவேளை பலவிதமான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே அவர் நம்ம நிச்சயமாக அமர்ந்த தண்ணீர்கள் அண்ணிலே கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது அதே சங்கீதம் 23 மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 23 மூன்றாவது வசனம். அவரின் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவன் என்று. அல்லேலூயா. கர்த்தரை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில் நீதியான ஒரு பாதையை நம்ம கண்டு கொள்ள முடியும். அதாவது அநீதிக்கு அவன் துணை போகிறவனாக இருக்க மாட்டான். அவனுடைய வாழ்வின் வழிகள் நீதியானவைகளாக, உண்மையானவைகளாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்றவனாக, யாவருக்குமே நன்மையை மாத்திரம் நினைக்கின்றவனாக இருப்பவன் தான் கர்த்தரை மேய்ப்பனாக கொண்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. எனக்கு தேசத்துல ஆண்டவரை அறிந்து கொண்டவங்க, அவங்க எந்த பிரிவுல போற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லா பிரிவிலையுமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அது ஜட்ஜா இருக்கலாம்,
லாயர்ஸ், வக்கீலா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லா பிரிவிலையுமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு தன்னுடைய மனசாட்சி என்பதனை கூட விட்டுட்டு தேவனை ஆராதிக்கிறவங்க, வசனத்தை தெரிந்தவங்க கூட அநீதிக்கு துணை போவதனாலதான் இன்னைக்கு தேசத்துல அநேக விதமான தீமைகள் நடக்கிறது இல்லையா? உண்மையாக கர்த்தரை அறிந்து கொண்ட அதிகாரிகள் நீதி செய்கிறவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய இந்த நீதி நிமித்தமே தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு மனிதன் அநீதியை செய்கிறானே ஆனால், அவன் தேவனை அறிந்துவிட்டும் அவனுடைய பாதைகள் அநீதி நிறைந்தவர்களாக இருக்கிறதே ஆனால், அவன் நிச்சயமாக கர்த்தரை மேய்ப்பனாக கொண்ட மனிதனாக இருக்க முடியாது. அவனை நடத்துகிறது ஒன்றில் பிசாசாக இருக்கும், இல்லையே ஒரு மனிதனாக இருக்கும், இல்லையே ஏதோ ஒரு பணத்தை வைத்தோ தன்னில் இருக்கின்ற ஒரு புகழை வைத்தோ வாழுகிற ஒரு மனிதனாக இருப்பான். கர்த்தர் மீது பயபக்தியாக வாழுகிற ஒரு மனிதன் அநீதிக்கு தன்னுடைய ஒரு கால் அடியை கூட எடுத்து வைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும், அதனால் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படி இருக்கும், அதனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து இழக்க போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்று அவன் அறிந்து கொண்டபடியினால் அந்த நீதிக்குள்ளாக நிற்பான். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் இளைஞனா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி ஒரு துண்டு அப்பத்துக்கு கூட கையேந்தி நிற்கிறத நான் பார்க்கல. கடைசி வரலும் கர்த்தரங்களை போஷித்தார். ஏதோ ஒரு வழியில யார் மூலமாவது அவங்களை நடத்துறதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிற. அன்பு ஜனமே, எந்த நிலை வந்தாலும் நீங்க கர்த்தரை மெய்ப்பரா கொண்டு வாழ்ற பிள்ளைங்கன்னா அநீதிக்கு துணை போவதற்கு உங்களுடைய உதடுகளை கூட திறக்காதீங்க. நீங்க யாருக்கு துணை செய்ய போகாதீங்க. நீதியான காரியத்துக்கு துணை நில்லுங்க. அதுல எந்த காரியங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்வின் வழிகளோடு துணை நின்று உங்களுக்கு அவர் ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. அழகாக ஒரு பக்தன் சொல்வார், துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கனுக்கு எவ்வளோ இருந்தாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் 1% கூட இருக்குமாங்க? நிச்சயமா இராது. சாபம் தான் இருக்கும், கர்த்தருடைய கோபம் தான் இருக்கும், அங்கே ரத்தம் சிந்தம் தான் இருக்கும், அவ்விடத்துல கர்த்தருடைய வெறுப்பு தான் இருக்கும். நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே வேதனை இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் அன்பு ஜனமே, கர்த்தரை மெய்ப்பராய் கொண்ட ஒரு ஜனம் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அநீதியான ஒரு காரியத்துக்கு துணை போகவும் மாட்டாங்க. அநீதியான வழிகளில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நீதியா வாழ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், இதையெல்லாம் கர்த்தர் பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். நம்ம பழுதொன்றும் இராதபடிக்கு வாழுகின்ற ஒரு சுத்த ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோருக்கு முன்பதாக, நம்முடைய சபைக்கு முன்பதாக, நம்முடைய கணவனுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வேலையின் காரியத்துல எல்லாவற்றிலும் நீதி ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல ஒரு இடத்துல ரொம்ப நல்லதா இருப்போம், ஒருவேளை நம்ம வேலையின் காரியங்கள்ல சமூகத்துல நல்ல ஒரு பிள்ளையா இருப்போம், ஆனா குடும்ப வாழ்க்கையில வீட்டுல பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலேயுமே கர்த்தர் விரும்புகின்ற ஒரு பாதையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நற்சாட்சி உலகத்துக்கு தெரியணும். நம்மளை பார்க்கிறவங்க கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கணும். நம்முடைய வாழ்வின் மூலமாக தேவனுடைய நாம உயர்த்தப்படும். அன்றைக்கு எலிசா, அதாவது எலியா என்ன பண்றாரு? எலிசா உயிரோட இருக்கும் பொழுதே எலியா என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? அப்போ அந்த எலியா மறிக்கல, உயிரோடைய பரலோகத்துக்கு போன பொழுது எலிசா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? எலிசா அப்படி அவரை பார்த்த உடனே, இஸ்ரவேலுக்கு குதிரை வீரருமா இரதவுமா இருந்தவரேன்னு சொல்லிட்டு, தகப்பனே தகப்பனேன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அப்படியே மகிமையா புகழுவாரு. அதே அந்த எலிசாவும் மறிக்கிற நேரத்துல இதே வார்த்தைய அந்த இடத்துல யோவாஸ் ராஜாவா இருக்கும் பொழுது அவரும் அதே வார்த்தையை சொல்லுவார். ஏன் தெரியுமா? நம்முடைய நீதியின் வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறாரு. அன்னைக்கு எலிசா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யாருமே பார்க்கல, கர்த்தர் பார்த்திருந்தார். அந்த வார்த்தை அன்றைக்கு எல்லாரும் கேட்கும்படிக்கு ஒரு ராஜாவால் எலிசாவுக்கும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல சிலவங்க ஒரு நீதியின் வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு விளம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? நான் செய்தேன், நான் கொடுத்தேன், நான் தான் இதற்கு காரணம்னு தான் செய்ததை இன்னைக்கு வெளியரங்கமாக காட்டிக் கொண்டிருப்பது நீதியான வாழ்க்கையா? இல்ல. வலது கை செய்கிறதை
இடது கை அறியக்கூடாது இல்லையா? எதை செய்தாலும் மறைமுகமா செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம அநீதியான ஒரு காரியத்தை செய்கிறோம். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஒரு காணிக்கை கொடுக்கறதுல இருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு சர்ச்சுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல என்ன கொடுக்கறதா இருக்கலாம், இன்னைக்கு அநேக கல்வெட்டு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணேன்னு சொல்றதா இருக்கலாம். இதையெல்லாம கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்ம உண்மையா தேவனுக்கு நீதியா அதை நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்று எதை செய்தாலும் அது நம்முடைய கணக்கிலே, கர்த்தருடைய கணக்கிலே ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அல்லேலூயா. அடுத்ததாக நான் 3வது வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 23 அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். போதும். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அன்பு ஜனமே, கர்த்தரை மேய்ப்பராய் கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலைமை, தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், அந்த நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேரால் இன்றைக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம நல்லா இருக்கும் போது பேசுகிற விசுவாச வார்த்தை பலமா இருக்கு. ஆனா எல்லாமே இழக்கிற பொழுது போராட்டத்தின் மத்தியில வாயில வரக்கூடிய விசுவாச வார்த்தை எப்படி இருக்கு? ரொம்ப குறைவா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம பழியை யார் மேல போடுறோம்? ஆண்டவர் மேல போடுறோம். இல்லைன்னா இதை எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவை எடுக்கிறோம். அவர் என்னது? உதவி பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆபிரகாமுக்கு கற்களினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவரால் முடியும்னா, இல்லாதவைகளை இருக்கிறதாக பெயர் சொல்லி அழைக்க அவரால் முடியும்னா, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க அவரால் முடியும்னா, கர்த்தரை மேய்ப்பனாய் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியாது? அல்லேலூயா. அதற்கு யோபுவை போல விசுவாசத்துல வல்லமை வேண்டுங்க. யோபுவை பாருங்க, என்னதான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு. அவர் எல்லாம் இருக்கும் பொழுது அதை சொல்லி இருந்தா நம்ம பெருமையா பேசியிருக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஆதரவுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? இல்ல. மனைவி இருந்தாங்களா? இல்ல. பிள்ளைங்க இருந்தாங்களா? இல்ல. நண்பர்கள் கூட இல்ல. கடைசியில எல்லாருமே அவரை ஒதுக்கி ஓரம் கட்டி வார்த்தையினால பலவிதமான செயல்களினால அவரை ஒதுக்கி அவ்விடத்துல கஷ்டப்படுத்தி பாரப்பட்டு கடைசியில் அவருடைய சுவாசம் மட்டும் இப்ப போகட்டுமா கொஞ்சம் அப்புறம் போகட்டுமான்னு இருக்கிற நிலைமையில கூட அவ்விடத்திலே நண்பர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினையோடு கூட இருக்கிற அந்த சமயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறாரு. பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவர் அந்த இடத்துல சொல்லி ஜெபிக்கிற பொழுது தேவன் அதை கனப்படுத்துறாரு. அவங்க வாழ்க்கையில யோபு சொன்ன பல வார்த்தைகளை சொல்ல முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் நிச்சயமாக அவரை கடைசி நாள்ல நான் பார்ப்பேன்னு சொல்றாரு. அவர் இந்த சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுறாரு. எல்லா நிலைமையிலும் கர்த்தர் தன்னோடு இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் அவர் உறுதியாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதான் அவருக்கு யோபுதான் அதற்கு எடுத்துக்காட்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் அறியாம என் ஜீவன் போவது இல்லை. அவர் நினைக்கிறார் என் ஜீவன் போனாலும் நான் எங்க தான் போவேன்? என் கர்த்தருடைய வீட்டுல தான் நான் போக போறேன். கர்த்தரோடு கூட தான் நான் இருக்க போறேன். இந்த பூமியில ஒருவேளை நான் வாழ்ந்தா 100 வருஷம் இருப்பேன் நான் கிடையாது. ஒருவேளை 70-80 வருஷம், அது கூட கஷ்டம்தான். இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைய நாளைக்கு பார்க்க முடியல. என்னெல்லாமோ தேசத்துல நடக்குது. இந்த அழிந்து போன உலகத்துக்காக நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் எதுக்கு அஞ்சணும்? கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது எதுவும் என்னை அசைப்பதில்லை. அல்லேலூயா. தாவீது சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். அல்லேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு நம்ம நடக்க நேர்ந்தாலும் கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருப்பதினால், அவர் சமூகம் நம்மோடு கூட இருப்பதினால் அவர் சேர வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்க வைப்பார். அல்லேலூயா. எல்லாமே இழந்து ஒன்றும் இல்லாம இருக்கிற பொழுது நீங்க நம்ப வேண்டியது கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை கூட இருக்கிற பொழுது நான் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன். அவர் இழந்து போனதை 2 மடங்காக திரும்ப கொடுக்க வல்லவர். நம்முடைய நம்பிக்கை நம்மை மேய்க்கிறவர் கர்த்தராக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மரண இருளின் அனுபவங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. அடுத்ததாக வாசியுங்கள் சங்கீதம் 23 அதே 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம வாழ்க்கையில ஒரு வேளை நம்ம பல நேரங்களை நம்ம செய்கிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாந்து போய் நிற்கிற பொழுது யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம நினைப்போமா இல்லையா? யாராவது ஆறுதலா 2 வார்த்தை சொன்னா நல்லா இருக்குமே, ஆறுதலுக்காக ஏங்குவோம் இல்லையா? ஆனா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒரு மனிதன், கர்த்தரை மெய்ப்பராக கொண்ட ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் அவன் எதிர்பார்க்கிற ஆறுதல் யார்கிட்ட தெரியுமா? தேவன் கிட்ட. அவர் தான் உண்மையான ஆறுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. மனுஷங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் நம்ம ஆறுதலை தேடினாலும் நிச்சயம் ஆறுதல் கிடைக்குமா? இல்ல. ஒரு நாள் ஆறுதல் சொல்லுவாங்க, 2 நாள் ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்த நாள் இதுக்கு வேலை இப்படிதான் சொல்லிட்டு கண்டுக்காம போவாங்க. இல்லைன்னா இவங்க வாழ்க்கையின் இவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவை போடுவாங்க, நம்மளை கண்டு கொள்ளவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் தாயினும் மேலாய் நம்மை நேசிக்கிறவர், தகப்பனிலும் மேலாய் நம்ம அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடினால் உண்மையா நம்ம எந்த கஷ்டத்துல இருக்கிறோம், எந்த வேதனையில இருக்கிறோம் என்பதனை தாயுள்ளம் கொண்ட தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக இருக்கிறபடியினால் நம்ம எப்பேற்பட்ட ஏக்கத்தோடும், எப்பேற்பட்ட வேதனையோடும், எப்பேற்பட்ட நகைப்போடும், எப்பேற்பட்ட குழப்பத்தோடும், எப்பேற்பட்ட கேள்விகளோடும், எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறோம் என்பதனை நம்மை படைத்த தாயும் தகப்பனுமாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் அவரால் கொடுக்கப்படக்கூடிய சமாதானத்தின் ஆறுதல் மட்டும்தான் உலக பரியந்தம் நம்மோடு கூட நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் சொல்றவங்க நாளைக்கு உங்களை தூஷிப்பாங்க, இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசுறவங்க நாளைக்கு துரத்தி விட்டுருவாங்க, இன்னைக்கு கட்டி அணைக்கிறவங்க நாளைக்கு எட்டி உதைப்பாங்க. அதுதான் மனுஷங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் ஒருவரே நம்பிக்கைக்கு உரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் வந்தாலும்,
ஏசப்பா கிட்ட சொல்லி அழுங்க. அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லலாம் தப்பில்லை, ஊழியக்காரன் கிட்ட ஜெபிக்க சொல்லலாம் தவறில்லை. ஆனா எந்த மனுஷன் கிட்டையும் ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி உங்க காரியங்கள் எதையுமே என்ன பண்ணாதீங்க, வெளிப்படுத்த போகாதீங்க. அவங்க இப்படி கேட்டா அப்படியான்னு கேட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் உங்க நிலைமையை புரிந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கும், உங்களை உண்மையாய் ஆறுதல் படுத்துவதற்கும், உண்மையாய் உங்களை நடத்துவதற்கும் அவர் ஒருவரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிற பொழுது சங்கீதம் 23:5 வசனத்தை வாசியுங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்த்தரை மெய்ப்பராய் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் உங்களை ரொம்ப அதிகமா நேசிச்சு நடத்துகிற பொழுது அந்த பாதை ரொம்ப ஸ்மூத்தா போகிற மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு பள்ளத்தை பார்க்க முடியாது, கரடு முரடு இருக்காது, ஏதோ அந்த ஜேர்னி ரொம்ப அழகா போற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில கொண்டு பெரும் பாதாளத்துக்குள்ள போட்டு நம்மளை மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிற பொழுது நம்ம அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? உங்களை அழகா எப்பொழுதுமே பசுமையான இடத்துல அவர் நடத்துறவரு கிடையாது. அவர் வனாந்திரத்துல உங்களை கொண்டு போய் விடுவாரு. அங்க எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பாரு. கரடு முரடான முள்ளுள்ள பாதையில கொண்டு விடுவாரு. அந்த இடத்துல வரக்கூடிய சோதனையை எப்படி நீங்க சகிக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. இனி ஒரு பக்கம் தனிமையில கொண்டு விடுவாரு. யாருமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு கற்றுக் கொடுப்பாரு. இனி ஒரு பக்கம் ஆதரவற்ற ஒரு நிலைமையில கொண்டு விடுவாரு. எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு கற்றுக் கொடுப்பாரு. இந்த எல்லா படிநிலைகளிலும் அந்த டெஸ்ட்ல, அந்த எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே நீங்க பாஸ் பண்ணி ரிசல்ட்னு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அதுதான் சத்துருக்கள் மத்தியிலே உங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நிலைமை யாருக்கெல்லாம் வந்துச்சு? வேதத்துல நிறைய பேருக்கு வந்துச்சு. யோசேப்பை பாருங்க, அவர் எல்லாமே கூட இருந்தாரு. அவரை தூக்கி குழியில போட்டாங்க, அடுத்த தேசத்துக்கு விற்று போட்டாங்க. தனிமை இருந்தது, பசி இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது, வீணான பழி சொற்கள் இருந்தது, சிறையில அடைக்கப்பட்டாரு, அவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டாரு. யாருமே சொந்தங்கள் இருந்து இல்லாத ஒரு அனாதையை போல இருந்தாரு. ஆனா இது எல்லா பரீட்சையிலுமே யோசேப்பு வெற்றி பெற்றாரா, தோல்வி பெற்றாரா? வெற்றி பெற்றுட்டாரு. கர்த்தர் அழகா நடத்தினார். அந்த நடத்தல் அவர் எங்கேயுமே ஓடல. அவர் நடத்தின பாதையிலே அவரும் நடந்தபடியினால் கடைசியில எந்த சத்துருக்கள் தூக்கி போட்டவங்க, உதாசீனப்படுத்தினவங்க, பொறாமையா இருந்தவங்க, பழி சொற்க சுமத்தினவங்க எல்லாருமே யோசேப்பு கிட்ட வந்து நிற்கும்படி சத்துருக்கள் மத்தியிலே யோசேப்புக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவருடைய அந்த போஜன பாத்திரம் நிரம்பி வழியுமாறு கர்த்தர் வைத்து அந்த பாத்திரத்தில இருந்து பானம் பண்ணும்படிக்கு சத்துருக்களை கொண்டு வந்து நிறுத்தி விழுந்து வணங்கும்படி செய்து எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆகையினால சத்துருக்கள் மத்தியில நம்முடைய தலை உயர்த்தப்படணும்னா கர்த்தர் நடத்துகிற மேய்ச்சல் என்ன பண்ணணும்? நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்ம நடக்கணும். மேய்ச்சலை விட்டுட்டு அங்க இங்க அந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் நம்ம எல்லாம் ஆடுகள், அவர் மேய்க்கிற ஒரு மேய்ப்பர். அந்த மேய்ச்சலை விட்டுட்டு அங்க ரொம்ப பச்சை பச்சையா இருக்கே, அங்க போனா கொல்லாமான்னு சொல்லிட்டு ஓடணும்னா பாதியில என்ன வரும்? பிரச்சனை வரும் பொழுது பிடித்து நிற்க முடியாமல் போய்விடும். கர்த்தர் ஒரு பாதையில நடத்துகிற பொழுது குறுக்கு வழியில போக முயற்சிக்காம நேர் பாதையில ஓடுறதுக்கு முயற்சிக்கணும். அல்லேலூயா. அங்க பள்ளங்கள் வந்தாலும், கரடு முரடுகள் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், ஏமாற்றம் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் உங்களுடைய கரத்தை பிடித்தவர் யார்? கர்த்தர். அவர் கைவிடுவாரா? ஏசாயா 41:13 அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா. அவர் கையை பிடிச்சிட்டு நீங்க நடந்தீங்கன்னா, அவர் நடத்துகிற பாதையில நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசி வசனத்தை வாசிங்க. 23:6 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அந்த மேய்ச்சலிலே நடக்கிற ஒரு மனிதனுக்கு கடைசியா கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு எதுங்க?
இங்க பூமியிலையா இருக்கு? இல்ல, வானத்தின் வாசலாகிய பரலோக ராஜ்யம் ஏல் பெத்தேல். அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போகணும்னா கர்த்தரை மேய்ப்பரா வச்சிருக்கணும், மனுஷனை அல்ல. மனுஷனை மேய்ப்பனா வச்சீங்கன்னா வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகளும், பிரச்சனை வந்தோன்னு ஓடி போகிற எண்ணங்களும், பலவிதமான குழப்பங்களும் குற்றங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா கர்த்தரை மேய்ப்பரா கொண்டிருந்தீங்கன்னா இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கும், கடைசியில பரலோக வாழ்க்கையும் கிடைக்குங்க. ஆகையினால் கேட்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்ம எத்தனையோ நாட்களா இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட கேட்கிற கேள்வி, உன் வாழ்க்கையில நான் மேய்ப்பனாக இருக்கிறேனா? என்னைதான் மேய்ப்பனாக வைத்து வாழுகின்றாயா? உன் வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய வசனத்தோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? நீதியின் பாதைகளை நீ கை கொள்ளுகிற ஒரு மனிதனாக வாழுகின்றாயா? உன் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள், மரண இருளின் அனுபவங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? இல்ல சூழ்நிலையை பார்த்து அதற்கேற்ற நிலைமையில பேசுகிற ஒரு மனபாவத்துல நான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை கர்த்தரை கூட இருப்பதனால் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம கீழே விழுந்த உடனே மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்றதும் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனா கர்த்தரை மேய்ப்பரா கொண்ட ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வசனத்தை எடுத்து பேசி பேசி கர்த்தர்கிட்ட ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வாசல் அடைந்திருந்தால் உங்களுக்கான ஒரு வாசலை அவர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம யாவரும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒருவேளை நான் மனிதனை மெய்ப்பனாக கொண்டிருந்தபடியினால் கூட என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் கர்த்தரிடத்துல கேட்கிறேன், வாழ்க்கையில நீங்க தான் மெய்ப்பரா இருக்கணும். நான் உங்களை மெய்ப்பராய் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையின் பாதைகளும் இருக்கணும், எல்லா செயல்களும் அமையணும். நான் கடைசியில உங்களுடைய நித்திய ராஜ்யத்துல வந்து சேரணும்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் தேவ சமூகத்துல கண்களை மூடி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம வாழ்க்கையில வசனம் எவ்வளோ நமக்கு தெரிந்திருந்தும் கூட அநேக நேரங்களில மனிதன் பேசுகிற வார்த்தை தான் மிகைப்படுத்தி பேசுகின்றோம். மனிதர்களை தான் நம்ம மிகைப்படுத்தி நிலை நின்று அவங்க தான் எல்லாமே நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்துல மனுஷனுக்கு அஞ்சுகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து மிரண்டு போகின்றோம், கர்த்தருடன் இருப்பதை மறக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளையும் மறந்து விட்டோம் அல்லவா? திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில சற்று திரும்பி பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்முடைய மீறுதல்கள் எத்தனையோ உண்டு, ஆனா அத்தனை அவர் மன்னித்தார். நம்ம எத்தனையோ நாட்கள் அவரை மறுதலித்த காரியங்கள் உண்டு, ஆனாலும் அவர் நம்மை மன்னித்தார். எத்தனையோ நேரங்களில் அவரை தேட மறந்த நாட்கள் உண்டு, ஆனாலும் அவர் நம்மை மன்னித்தார். இத்தனை வாய்ப்புகளையும் இத்தனை காரியங்களையும் செய்த தேவன் நம்மை விட்டு இதுவரையிலும் விலகவில்லை என்றால் இனி மட்டும் அவர் விலகி விடுவாரோ? உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் அருகாமல் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீங்க யாரை மெய்ப்பனாய் கொண்டு வாழுறீங்க? உங்களை நடத்துகிற மெய்ப்பன் யார்? நீங்க யாருடைய ஆடுகளா இருக்கிறீங்க? நீங்க யாருடைய ஆட்டுக்குட்டிகளா வாழ்றீங்க? கர்த்தருடைய மேய்ச்சல்ல இருக்கிறீங்களா? அவருடைய மந்தைக்குள்ளதான் வாழுறீங்களா? அவர் தான் மெய்ப்பரா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அவர் கற்றுக் கொடுக்கிற பாதைகளை தான் கை கொள்ளுறீங்களா? அவர் கொடுக்கிற புல்லதான் சாப்பிடுறீங்களா? அவருடைய வசனத்தை உணவா உட்கொள்றீங்களா? அன்பு ஜனமே, உங்க வாயிலிருந்து வசனம் வருகிறதா? இல்ல அவிசுவாச வார்த்தைகள் வருகிறதா? வசனம் வருகிற வாயினாலேயே உலக காரியங்களுக்கு ஒத்த வீண் வார்த்தைகளும் வருகிறதா? நினைத்து பாருங்க. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, இரண்டு வழிகளை நம்ம ஓட முடியாது, இரண்டு காரியங்களுக்கு ஒத்த காரியங்களை செய்ய முடியாது. நான் தேவனும் வேண்டும், உலகமும் வேண்டும், கர்த்தருடைய மேய்ச்சலிலும் இருப்பேன், உலக மனிதர்களுக்கும் நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னார். வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு ஜனமே, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார் அல்லவா? உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்க, உங்க நினைவுகளை ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய கண்களின் பார்வையை நினைத்து பாருங்க, உங்க வாயின் வார்த்தைகளை நினைத்து
பாருங்க. உங்க இருதயத்தின் தியானங்களை நினைத்து பாருங்க. நீங்க போகிற வழிகளை நினைத்து பாருங்க. உங்க கைகள் செய்கிற காரியங்களை நினைத்து பாருங்க. உங்க வீட்டுல நீங்க வாழுகிற வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. உங்க கணவனுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு முன்பதாக எப்படி வாழுறீங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீங்க, உங்க காரியங்களை வேலையின் காரியங்களை எப்படி செய்கிறீங்க, நீங்க எந்த மாதிரி உங்களுடைய படிப்பின் காரியங்களை செயல்படுகிறீங்க, உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்க மறைமுகமான வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க, உங்க பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனோடு கூட உள்ள உறவு எப்படி இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் எவ்வளவாக இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவாக இருக்கிறது. உங்களையே நிதானித்து பாருங்க. உங்களையே நிதானித்து பாருங்க. நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. நம்ம யாருமே நீதிமான்கள் சொல்லப்பட தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய இரத்தம் ஒரு மனிதனை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது அவர் நம்மை நீதிமான்களாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை பாவி என்று ஒப்பு கொடுக்கிற பொழுதும், நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுகிற பொழுதும் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அன்பு ஜனமே, எதிரான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், மனிதர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்ம தவறை செய்யாமல் தண்டிக்கப்பட்டிருக்கலாம், பலவிதமான இழப்புகள் மத்தியிலே வாழலாம், பலவிதமான நிகழ்வுகள் மத்தியில நம்ம நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டை கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்கும் படிக்கும் அவர் நமக்கு ஒத்தாசை செய்யும் படிக்கும் அவருடைய மந்தைக்குள்ளே வாழுகிற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கேளுங்க. அவரை மேய்ப்பராய் கொண்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு கேளுங்க. அவர்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். மரண இருளின் பாதையில் விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். இழப்புக்கு அனுமதிக்க மாட்டார். அவர் எந்த தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் உங்களை அழகாய் நடத்தி வனாந்தரம் வந்தாலும் உங்களுக்கான தண்ணீரை அவர் உருவாக்கி கொடுப்பார். அன்பு ஜனமே, கோலியாத் வந்தாலும் உங்களுக்கான ஒரு கல்லை அவர் உருவாக்கி வைத்திருப்பார். நிச்சயமாக அவர் வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உருவாக்குகின்றவர். அவர் வனாந்தரத்திலே வழிகளை உருவாக்குகிறவர். அவாந்திர வழிகளிலே ஆறுகளை ஓட செய்கிறவர். நீங்க தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் உங்களோடு இருக்கிறவர். ஆறுகளை கடக்கும் பொழுது உங்களோடு இருக்கிறவர். அக்கினியை கடக்கும் பொழுது உங்களோடு இருக்கிறவர். ஏனென்றால் அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவர். எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே அதிகாரியாக இருக்கிறார். ஆகையினால் எந்த மனுஷனையும் மேய்ப்பனாய் கொண்டு வாழாமல் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு வாழ்வீர்களே ஆனால் நிச்சயமாய் யாருமே தாட்சி அடைய மாட்டீர்கள். நீங்க தாட்சி அடைந்து போவது இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி செய்து அவருடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் உங்களை வாழ வைப்பார். நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவர் சத்தியத்தியார்கள் சத்தங்களோடு ஆக்கும் என்று சொன்னதை போல் ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பர் ஆறுங்க நான் தாழ்ச்சடையேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தோடு கொண்டு பேசுகிறீர்கள் ஆண்டவர். அப்ப காதலோர் கேட்க கடவுள் சொன்னதை போல் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துல மேய்ப்பராய் இருக்க வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாளர் மேய்ப்பராய் இருக்க வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய தொழிலாளர் மேய்ப்பராய் இருக்க வேண்டுமானால், ஒரு படிப்புல இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டியதோட பிள்ளைகள் அவருக்கு பிரியமாய் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டு என் வாழ்க்கையில இயேசுவே அற்புதம் செய்யும் என்று கேட்டால் அவரால் செய்ய முடியாது. அவரால் பாதுகாக்க முடியாது. அவரால் நமக்கு அதாவது துணை நிற்க முடியாது. வசனத்தை கற்றெடுக்கிறோம், வசனத்தை அறிந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்டு உண்மைதான் பிள்ளைகளே. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் இயேசு நம்மை வைக்கவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை அற்புதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? யார் நம்மளால ஆண்டவருக்குள்ள நிலைநிற்க முடியவில்லை? ஒவ்வொரு நாட்கள் தடுமாற்றம், போராட்டம், வியாதி, கடன், ஏதாவது வழியில் நம்ம தடுமாறு காரணம் என்னுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிந்து வாழுகிறோமே, உலக மனிதனை பிரியப்படுத்தி வாழுகிறோமே, உயர்ந்த மனிதனுக்கு கீழாக அவரை புகழ்ந்து பேசி வாழுகிறோமே, புகழ்ந்து பேசுகிற மனுஷன் மத்தியில பின்னாடி ஓடுகிறோமே பிள்ளைகளே. பாவம் நெருங்கி வரும்பொழுது பின்னாடி ஓடுகிறோமே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொன்னாரு. பாவத்தில் ஆத்மா சாகும் என்று சொல்லி கற்றிருந்த தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தெய்வம். புல்லாகிய வசனத்தில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமே, எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமே. அந்த சத்தியத்தை அறிந்து உணர்வுடையாமல் இருக்கும் பிள்ளைகளே. உணர்வுடையாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, கோலியாத்தை மேற்கொள்ள முடியாத பிள்ளைகளே, நமக்குள்ள கர்த்தரை பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தரை கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பின்னால ஓடக்கூடிய அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது இல்லாதபடி நாம் மனம் போற போக்கில் வாழ்ந்து விட்டு, நமக்கு பிடித்ததை போல வாழ்ந்து விட்டு, தேவனை பாதுகாப்பார், அவரை வைக்கிறார், நடத்துவார் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை இழந்து போயிருக்கிறோம். மனமளிச்ச சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். வீடுகள்ல பார்த்தா சமாதானம் இல்ல, தொழில் ஸ்தாபனத்துல பார்த்தா சமாதானம் இல்ல, எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளே, காரணம் என்ன? வனாந்தரமான வாழ்க்கை ஒரு சூழலை மாற்றவர்கள் பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்து நிலைமை போதாலும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறோமே, இந்த ஆண்டவரை தேட மனதில்லாமல் இருக்கிறோமே, எல்லா இழந்தாலும் கர்த்தரை தேட மனதில்லாமல் இருக்கிறோமே பிள்ளைகளே. கர்த்தரை தேடி பாருங்க. இழந்ததை தேட ஒரு ரட்சிக்கும் தேவகுமாரன் வெளிப்பட்டாரு. உங்களை எது இழந்து போனால் கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போன சுகத்தை அவர் மீண்டும் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு இழந்து போன சுகத்தை அவர் மீண்டும் தருவார். இழந்து போன வியாதியிலிருந்து, உங்களை துன்பப்படுத்துகிற வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்கி இழந்து போன விடுதலை மீண்டும் தந்து கர்த்தர் உழைத்து வல்லவராக இருக்கிற பிள்ளைகளே, உங்க சரீரத்தை அழுதல திருப்புங்க. ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை இருந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில கொடிய வியாதி? ஏன் ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை? என்னத்தினால ஆண்டவரே? நான் என்ன காரணம்? என்னத்தினால வந்தது என்று சொல்லி பிள்ளைகளை கர்த்தரை கேளுங்க. உலக மனிதர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தோட ஜாதகக்காரனை தேடி போவான், குறி கேட்க போவான், ஜோசியத்தை கேட்டு நம்பி இருப்பான், கைரேக பார்க்க போவான். அதனால எந்த நன்மை இல்ல. தன்னைத்தானே சோதித்து அறியுங்க, தன்னைத்தானே சோதித்து பாருங்க. ஏன் நமக்கு இந்த பாடுகள் வருகிறது? ஏன் வேதனை வருகிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா சொல்லி தன்னைத்தானே சோதித்து வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது பிள்ளைகளுக்குள்ள அர்ப்பணிங்க. இது ஒரு அர்ப்பணிக்கிற நேரம். தேவன் நமக்கு விடுதலை தரக்கூடிய நேரம். இந்த நேரத்துல இயேசு வாழ்க்கை விடுதலை தர போகிறார். இனி ஒரு நாள் அல்ல, இனி ஒரு காரணம் அல்ல. கர்த்தரை மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மை மேய்க்கும்படியே வந்திருக்கிறார். அவர் மேய்ப்பராய் வந்திருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடையணும், நாம் தாழ்ந்து போகணும், பொறுமையோடு போகணும், அவருடைய காலத்துல காத்திருக்கணும், இரவு பகல் விடாமல் ஜெபிக்கணும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள போக வேண்டும். அந்த எண்ணத்திற்கு ஒப்பு கொடுங்க. தானியேல் 3 வேளை ஜெபித்தாரு. தானியேலுக்கு ஆபத்து வந்தது, நெருங்கி நின்றது. நாளைக்கு சிங்கத்துக்கு எதிர போறாங்க. ஆனா தானியேலோ பல கைகளை தோத்திருக்க ஜெபித்துக் கொண்டிருந்தார் பிள்ளைகளே. காரணம், எங்களை கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைந்து போகவே மாட்டேன். அவர் என்னை பாதுகாப்பார். சிங்கம் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி தைரியமாய் தானியேல் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தாரு. உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற உண்மைதான், அவர் பாதுகாவலாக இருக்கிற உண்மைதான். ஓரியாத்தை முறியடிப்பதற்காக தாவீதுக்கு துணை நின்றதும் காரணம் தான், அவர்தான். பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்க கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது? உங்க பேச்சு எப்படி இருக்கிறது? உங்க நடத்தைகள் எப்படி இருக்கிறது? இப்பொழுது கேளுங்க, இயேசப்பா, கோலியாத்தை போல என் வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஒரு தாவீதை எழுப்பி கொண்டிருக்கிறானப்பா. எனக்கு நான் இழப்ப முடியல. நான் தாவீதை போல என்ன மாற்றுங்கப்பா. தாவீதை அப்பா கர்த்தர் எனக்கு இருதயத்துக்கு பிடித்தவர் என்று சொன்னாரு. இருதயத்துக்கு ஏற்றவர் சொல்ல காரணம் தாவீது ஒரே ஒரு பாவத்தை தவிர வேற ஒன்றும் செய்யவே இல்லப்பா. பிள்ளைகளை, அந்த தாவீது பாவத்தை எத்தனை நாட்கள் அழுதாரு, எத்தனை நாட்கள் புலம்பினாரு. அன்றைய நான் பாவம் செய்த காரணத்தினால எனக்கு வாழ்க்கை அழித்து போவது என்று சொல்லி எத்தனை நாட்கள் அழுதாரு, புலம்பினாரு. பாவம் செய்த மனுஷன் விட்டோ என்று சொல்லி சமத்தில் அர்ப்பணித்தாரு. பிள்ளைகளே, தன்னை தாழ்த்துற மனுஷனாய் மாற்றப்பட்டாரு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தன்னைத்தானே தாழ்த்துவோமா? தாழ்ந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தரை பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறதா? என்ன வந்தாலும் வரட்டும், என்ன வேண்டாம் நடக்கட்டும் என்று சொல்லி துணிகரமாக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவரே கேளுங்க இயேசுப்பா. இந்த நாள் கேட்ட சத்தியத்தை எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாருங்கப்பா.
ஆமா, இனி நாம் உங்களுடைய ஆலோசனை இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டாண்டவரே. எந்த காரியம் செய்தாலும் உங்களுடைய ஆலோசனை கேட்பாண்டவரே. காரணம் உங்களுடைய ஆலோசனை இல்லாம இருந்தா போச்சு. மனுஷன் ஆலோசனை கேட்டா கீழே தள்ளி விடுவாங்க. நல்ல ஆலோசனை கேட்க போனா அதை தவறா சொல்லி திசை திருப்புவாங்க. கெட்ட ஆலோசனை கேட்டா அது நல்பாதையில திருப்பதை போல சொல்லி விடுவாங்க. இதான் மனுஷனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் அப்படி அல்ல. உங்களை குழியில விழுந்து போகாதபடியோ, எதிரின் கைக்கு சிக்காதபடியோ, உங்களுக்கு எதிரான ஆயுதத்தை முறியடிப்பதற்கு ஏற்றாலும் உங்கள் நடந்த தேவனுடைய கர்த்தர் இருக்கிறார். இன்றையிலிருந்து ஒப்பு கொடுத்த கேள்வி சப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்வு இல்லப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வாகவே முடியாதப்பா. நீங்க கூட இல்லைன்னா எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்றையிலிருந்து வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இருளின் ஆதிக்கத்தில் வெளியே கொண்டு வாருங்கப்பா. சாத்தான்களை வஞ்சித்து வைத்திருக்கிறா, எங்க வாழ்க்கையை வஞ்சித்து வைத்திருக்கிறா, எங்க ஆசிரியத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறா, எங்க சரீரத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறா, எங்க குடும்ப வாழ்க்கையை சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறா. நீங்க எங்களை வைக்கணும், நீங்க எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்களோட உடன் இருக்கணும். எங்க சரீரத்துக்குள்ள வாருங்கப்பான்னு சொல்லி உங்க இருதயத்தின் வாசலை திறந்து கொடுங்க. இயேசு இருதயத்துல வாசம் ஆயத்தமா இருக்கிறார். நான் கையால் கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்ணுவது இல்லை என்று சொன்ன தெய்வம் கையால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு அல்ல, ஆண்டவர் உங்க இருதயத்தையே நேசிக்கிறார். இருதயத்தை திறந்து கொடுங்க, இருதயத்துக்கு இயேசுக்கு இடம் கொடுங்க. உங்க இருதயத்துல கெட்ட எண்ணம் வேண்டாம். சாத்தான் கலைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கெட்ட வழியை போவதற்கு அவங்களை துடித்து சாத்தான் துடித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த வழிக்கிட கொடுக்காதபடி உங்கள் இதயத்தை நேராய் திருப்புங்க. இயேசு கிடம் கொடுங்க. இயேசு கிடம் கொடுத்தாதான் கர்த்தர் மேய்ப்பரா இருக்க முடியும். அவருக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை மேய்ப்பரா இருக்க முடியாது. இன்றைக்கு பார்த்தாலும் சோதனை காரணமாக பிசாசு உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். ஒரு ஸ்டெப் எழுந்து வரும்பொழுது அடுத்த ஸ்டெப் கீழே இழுத்து போடுவான். ஒரு ஸ்டெப் மேல வரும்பொழுது அடுத்த தப்பா பகுதியில தாறுமாறான எண்ணங்களை கொண்டு வருவான். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று சொல்லி தாறுமாறான எண்ணங்களை உங்க இதயத்துக்குள்ள சாத்தானை இழுத்து கொண்டு போகிற பிள்ளைகளை கேளுங்க. இயேசப்பா எனக்கு ஒரு மனது ஆவியை தாருங்கப்பா. என்ன கேட்டால் ஒரு மனமா கேட்கணும். ஜோசப் ஒரு மனமா இருந்தாரு, ஒரு மனமா இருந்தாரு. தானியேலும் ஒரு மனமா இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் நெகேமியாவர்கள் ஒன்று வேறு ஒரு மனமா இருந்தாங்க. எங்களை ஆராதிக்கிற தேவன் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் எந்த காரணம் கொண்ட பொருளை வணங்க மாட்ட உறுதியா இருந்தாங்க. ஒரே வைராக்கியம். எங்கதான் பாவம் நெருங்கி வந்தாரோ, எங்கதான் பாவ சிந்தனையில எங்கள்கிட்ட மனுஷன் பேசினாலோ, பாவத்தினால பணத்தை சார்ந்தக்கு தந்தாரோ வேண்டாம். அந்த பாவ பணம் வேண்டாம். பிள்ளைகளை பாவத்தினால ஒரு சொட்டு கூட ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை. தேவையில்லை. பாவத்தை ரத்தம் சிந்தினாலும் கூட பரவாயில்லை. பாவத்தை இடம் கொடுக்காத. இடம் கொடுக்க மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு மெய்ப்பரமா இருக்கிற உண்மைதா ஒரு வாழ்க்கையை இடம் கொடு, ஒரு வாழ்க்கையை திரும்ப. பாவம் இடத்துக்குள்ள வாருங்க, மனம் திரும்புங்க. பாவத்துக்கு ஒரு மனுஷன் உங்களை இழுத்தா அவரை தூக்கி எறிந்து விட்டு வாருங்க. வேண்டாம். அந்த மனுஷனுக்கு உதவி வேண்டாம். அந்த மனுஷனுக்கு பணம் வேண்டாம். அந்த மனுஷன் பக்க சாப்பாடு வேண்டாம். அது குப்பை. கர்த்தர் உங்களுக்கு வேற வழியை திறப்பாரு. வேற ஒரு மனுஷனை தருவாரு. உதவி ஏற்ற மனுஷனோட கையில தருவாரு. உங்களை நடத்துவதற்கு ஏற்ற மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்க பிள்ளைகளோட ஐக்கியம் வைக்க நல்ல மனுஷனை தருவாரு. பிள்ளைகளை கெட்ட எண்ணங்களோடு கெட்ட எண்ணத்தோடு கூட உங்களுக்கு எந்த உதவி செய்தாலும் தேவையில்லை. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்று சமுத்திரிப்பு அர்ப்பணி பாண்டவர் இந்த 4 ஆண்டவரை தம்முடைய மகளோடு கர்த்தர் பேசுறீங்க. அதப்புறம் அப்பா நீங்க ஜெபிக்க சொன்னா ஜெபித்து இருக்கிறப்பா. கடவுள் ஜெபித்து ஜெபம் உங்களுக்கு தமிழ் வாழ்க்கையை மாற்றணும். இன்றைக்கு வந்த பிள்ளைகள் வறுமையை போகக்கூடாது. ஒரு விடுதலை கடந்து போகணும். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தில் கடந்து போகணும். வளர்ச்சி பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளணும். கர்த்தருடைய மேய்ப்பராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதில்லை இப்படி அழைத்துக் கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புரிந்து ஆசீர்வதிக்கும்படியா சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே வரக்கூடிய வாரம் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. நல்ல வேலை வாய்ப்பு தாருங்கப்பா. நல்ல வருமானங்களை தாருங்கப்பா. நல்ல உடல் சுகத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே வியாதியோட அந்த பிள்ளைகளை குணமாக்கியது நமக்கு நன்றி. வரக்கூடிய வாரத்துல பிள்ளை வேலைக்கு போகணும். என்ன வியாதினால வேலைக்கு போக முடியல, வீட்டுல படுத்திருந்தாங்களோ அப்பா கைனால கட்டு வேலை செய்யணும். அடுத்த வாரம் வேலை செய்யணும். நாளை முதல் கர்த்தாவே நம்முடைய எழுந்து பிரகாசிக்கிற பாத்திரமா எல்லாரும் கேட்கணும். வியாதின்னு சொன்னாயே, வேதஸ்தன்னு சொன்னா எப்படி கேட்கணும். ஆண்டவரே
அப்படிப்பட்ட விடுதலை கொடுத்து பிள்ளைகளை அனுப்புங்கப்பா, பாதுகாத்தாருங்கப்பா, உடல் சுகத்தை தாருங்கப்பா. இவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகள் உண்டப்பா, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா, சொந்தமாய் தொழில் நடத்துகிற பிள்ளைகள் உண்டப்பா, சொந்தமாய் கடை வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா, சொந்தமாய் தகப்பனே இசப்பா வாகனங்கள் வைத்து வாடகைக்கு அப்பா கூட தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா, இந்த மண்டலப்பா டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே பலவிதமான வேலைகள்ல பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தாரும் வரங்களை வாரம் நல்ல செழிப்பான வாரமாய் பிள்ளைகளுக்கு மாற்றி ஆசீர்வதித்தாரும். வரவேண்டிய பணங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுக்காத உதவி செய்யப்பா. எங்கெங்க பிள்ளைகளுக்கு பணங்கள் கிடைக்க விடாமல் தடையா இருக்கிறதோ அந்த இடத்துல பணங்கள் கைகூடி நடக்க உதவி செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். படிக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, தினமும் கல்லூரி போய்விட்டு வரக்கூடிய பிள்ளைகள் உண்டு அப்பா. ஆண்டவரே இன்னும் சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்தாரும். ஒரு எந்த குறையிலாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதை வர முடியாத பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாம வீடுகளில் இருக்கலாம், இல்லைன்னா எங்கோ போய் இருக்கலாம், இல்லைன்னா தகவல் எக்ஸாம் ஏதோ ஒரு காரியத்தை வர முடியாம இருக்கிறாப்பா. எந்த சொல்ல வர முடியவில்லையோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பத்திரமாய் பாதுகாத்தாரும். வரக்கூடிய வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், செழிப்பான வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, மருத்துவ செலவு இல்லாத வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை கொடுத்து பத்திரமாய் ஆசீர்வதித்து வரக்கூடிய ஓய்வு நாள்ல நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர் அழைத்துக் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த மகளை ஆசீர்வதிங்க, நல்ல வார்த்தைகள் கொடுத்து உதவி செய்தீங்க, நல்ல உடல் சுகத்தை கொடுத்து உமக்கு நன்றி. உங்களுடைய வருகை தாமதமானால் வரக்கூடிய வாரத்திலும் இன்னொரு புதிய சத்தியத்தோடு வந்து அப்பா உங்களுடைய வார்த்தை எடுத்து போதிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஊழியக்காரன் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளை மத்தியில நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.